வலிக்கணுமா? வணக்கம் வணக்கம். இன்னைக்கு புதன்கிழமை காலை நேர வணக்கம். காலையில் சாமி கும்பிட்டு எல்லா வேலையும் பார்த்துட்டு வந்திருக்கேன் கிச்சனுக்கு. கிச்சனில் உலை ஊற்றி போட்டிருக்கேன், அரிசி களைஞ்சி வச்சுருக்கேன். அரிசி ஊற வச்சு களைஞ்சி வச்சாச்சு. உலை குதிக்குது. அதுக்கப்புறம் இன்னைக்கு டே ஸ்டார்ட் ஆகுது. என்ன சமைக்கலான்னு இருக்கீங்க? முட்டை குழம்பு வச்சுக்கிட்டு வெங்காயம் வெள்ளைப்பூடு குழம்பு அதை வச்சுக்கிட்டு முட்டையை பொரியல் பண்ணிட்டு இது பண்ணலாம்னு இருக்கேன். அது என்ன பீன்ஸு கூட்டு இல்லைன்னா பொரியல். நேற்றுக்கு பீன்ஸ் தானே? நேற்றுக்கு அவரைக்காய். இது அவரைக்காய் இல்லை, தட்டைப்பயிறு. தட்டைப்பயிறு அப்படி. முட்டைக்கும் பீன்ஸுக்கும் சரியா இருக்குமா? நல்லா தான் இருக்கும். காம்பினேஷன் ஓகேவா? ஒன்று கடிசான வெஞ்சனம் வச்சா ஒன்று இலசான வெஞ்சனம் வைக்கணும். இதில் எது கடிசு? முட்டை கடிசா? இது குழம்பு கடிசுன்னு புளிக்குழம்பு கடிச்சு இல்லை, அதனால இது இலசா வைக்கணும். ஓ, அன்றைக்கி ஒரு நாள் காம்பினேஷன் வச்சு கொடுத்தீங்களே, பீட்ரூட்டு முட்டை. என்னங்க இது காம்பினேஷன்? ஆமாம், காம்பினேஷன் பார்த்தா வைக்கிறாங்க. பீட்ரூட்டை குழம்பே வைக்கிறாங்க நிறைய பேர். ஆமாம், சில பேர் வீட்டில் பீட்ரூட்டு குழம்பு வைக்கிறாங்க. குழம்பே வைக்கிறாங்க. பீட்ரூட்டு குழம்பு வைக்கலாம் மம்மி. ஆமாம், பீட்ரூட்டு குழம்பே வைக்கிறாங்க நிறைய பேர். நீங்கள் வச்சது உண்டா? நீங்கள் யாரும் வைப்பீங்களா ஃப்ரெண்ட்ஸ் குழம்பு? சொல்லுங்க. பீட்ரூட்டு பொரியலுக்கு தான் சரியா இருக்கேன் மேம். ஆமாம், ஆனால் அதுவே குழம்பு வைக்கிறான்னா பார்த்துக்குங்க. ஆமாம், ஆனால் குழம்பு வச்சா சத்து சேருந்தேன். எல்லாருமே ஹேமாஸ் கிச்சன்லாம் கூட பீட்ரூட் இது பண்ணுது, சத்து சேர்றதுக்காக வேண்டி குழம்பு வச்சிடுறாரு. ஓ, ஹேமாஸ் கிச்சன் கூட பண்ணுது எல்லாரும். ஆனால் நம்ம பண்ணுறதில்ல. நம்ம ஒன்லி பீட்ரூட்னாவே பொரியல் மட்டும் தான் பண்ணுவோம். ஹேமாஸ் கிச்சனே பீட்ரூட்டு இதெல்லாம் பண்ணுது. பீட்ரூட்டு மால்ட்டு மாரி பண்ணுது, இந்த மாரி குழம்போட பண்ணுது. அவங்களும் நம்மள மாதிரி தான் எல்லாம் பண்றாரு. ஓ, அவங்களுக்கு இப்போ ஹேமாஸ் கிச்சனுக்கு இப்போ சமைக்கிற ஆள் கம்மி தானே மேம், குறைச்சி தானே வரும். 2 பேரும் இந்த ப்ராடக்ட் சேல்ஸ் ஆகுறதெல்லாம் ஆகுது. அவங்க இது அது என்ன ஏபிசி மால்ட்டு அதெல்லாம் வச்சிருக்காங்க, அதெல்லாம் சேல்ஸ் ஆகுது. நெய்யி சேல்ஸ் ஆகுது. அவங்களும் இந்த நம்ம நான் கட்டுறது அந்த அம்மா மாதிரி தான். ஓ, ப்ராடக்ட்ஸ் நிறைய சேல்ஸ் பண்றாங்க. ஆனா சேல் இல்ல, மற்ற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நிறைய. இந்த அம்மா சேலிங்க நான் கட்டுறதம்மா சேலையும் பண்ணுது. அவங்க எல்லாத்தையும் பார்த்துக்கிறாங்க. ஆமா, எவ்வளவு இது அப்பா. ஆனா நான் கட்டுறது அந்த அம்மாவுக்கு எல்லாத்தோட பக்குவமும் தெரியுது, பக்குவம் சமைக்கிறதுக்கு. அதனாலதான் அதால இருக்க முடியுது. ஓ, நீங்களும் தானே பக்கம் தெரிஞ்சானே சமைக்கிறீங்க. அந்த அளவுக்கு தெரியாது, அந்த அம்மாவுக்கு தெரிஞ்ச அளவுக்கு நமக்கு தெரியாது. அது கரெக்டா அரைக்கிறது இவ்வளவு அரைக்கணும், இவ்வளவு வேகணும் அப்படிங்கிற பக்குவம் தெரியுது. அந்த பக்குவம் மட்டும்தான் அந்த அம்மா சொல்லுது. மிச்சம் எல்லாம் ஆளு வேலை செய்யறவங்கள்ட்ட. ஆமா, பக்குவம் மட்டும்தான் சொல்லுது. இது இந்த குறைன்னு அல்லலாம் ஆட்டினத, அந்த இது அந்த ஐடியா தான் அந்த அம்மாட்ட இருக்குது. டேலண்ட் அது, எல்லாத்துக்கும் பக்குவம். அந்த பக்கம் எல்லாருக்கும் தெரியாதுல்ல? ஆமா, எல்லாருக்கும் தெரியாது. அது வச்சுதான் அந்த அம்மா வருது. அந்த பக்குவமும் தெரியுது நம்மள. அவங்க வீட்டில் சமைக்கிறதுக்கு கம்மி தானேன்னு சொல்கிறேன். இப்போ அந்த பொண்ணுக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாள் இவங்க சென்னையில். யாரு? அந்த ஹேமாஸ் கிச்சன். ஆமாம்,
பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போ பையன் அவங்க புருஷன் 2 பேருக்கு மட்டும் சமைச்சா போதும்ல வீட்டில்? பையன் எங்கேயோ வேலைக்கு போயிருக்கேன், சாஃப்ட்வேர்ல இருக்கேன். இவங்களோட இல்லை, அவன் எங்கேயோ வெளியூர்ல இருக்கேன், டெல்லியிலயோ பெங்களூர்லயோ எங்கேயோ இருக்கேன். அவனுக்கு இட்லி எல்லாம் போகல, ட்ரெயினுக்கு கட்டி கட்டி கொடுத்து விடுது இந்த அம்மா. இந்த பாக்ஸ் இருக்குல்ல வாங்குறோம்ல, இந்த த்ரூவான் பாக்ஸ், அதுல வாங்கி இட்லி புளியோதரை இல்லைன்னா ஏதாவது லெமன் சாதம் போட்டு கட்டி கொடுத்து விடுது, ட்ரெயின்ல சாப்பிடக்கூடாதுன்னு. ஓ, அப்ப அவங்க வீட்டுல புருஷனா அவங்கள மட்டும் பாக்குறாரு ஆளுங்க. பையன் போயிடுறேன், பையன் ஏதோ நல்ல சம்பளம் வாங்குறேன் போல, அதனால அவனை விட்டுட்டாரு. இவங்க 2 பேரும் தான் பாக்குறாரு. ஓ, அது பொண்ணு இருக்கலையும் பொண்ணு வேலை பார்த்துச்சு தானே மம்மி? பொண்ணு சாஃப்ட்வேர்ல வேலை பார்த்துதான், அதுதான் வாங்கினது அந்த வீடு. அது விட்டு காசு தான் ஃபுல்லா வீடு. ஓ, அதான் இடையில ஒரு வாட்டி போட்டுருந்தாங்க, பொண்ணு தான் சம்பாரிச்சு. ஆனா அவட்ட காசை நாங்க எடுக்கல, அது சம்பாரிச்ச காசெல்லாம் அக்கௌண்ட்லயே வச்சு அவ வீடு வாங்கினா. 1 லட்ச ரூபா மாசம் மாசம் வாங்கினானா அதையே சேர்த்து வச்சு அதை வந்து அவங்க எடுக்கல, சாப்பாட்டுக்கோ மற்ற செலவுகளுக்கு எடுக்கல. நம்மள்கிட்ட இருக்கிற காசை வச்சு நம்ம செலவெல்லாம் பண்ணிட்டோம், அவள்கிட்ட காசு அவள்கிட்டே இருக்கட்டும், அவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், அப்படியே வீடு வாங்கிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் அப்படியே வச்சு. வீடு வாங்கினது அவங்க மாமியாட்டு வீட்டுல தான் இருக்காங்க, என்ன அங்கே வீடு வாங்கல அங்கே. ஆனா அது இது பிருந்தா குக்கிங் பிருந்தா சேனல்னு நடத்துது. இங்க அம்மா வீட்டுக்கு இதே வாங்கி கொடுத்துருக்கு. இதே பேஸ்மட்டம் போட்டதுல இருந்து வீடு கட்டின வீடுதான், பேஸ்மட்டம் போட்டதுல இருந்து எல்லா செலவும் அந்த புள்ளதான். அது சாஃப்ட்வேர்ல ஏதோ வேலை வந்துச்சு, அதே இவங்க சோறு போட்டாங்க, அது வீடு கட்டுறதுக்கு காசு கொடுத்துச்சு. அது சாஃப்ட்வேர்ல ஏதோ வேலை வந்துச்சு, இப்ப வேலை பார்க்கல. இப்ப ஒரு பையன் ஒண்ணு பிறந்திருக்கேன், பையனை வச்சுக்கிட்டு வீட்டுலதான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா இது நிறைய போடுது, வீடியோஸ் ஷார்ட்ஸ் நிறைய போடுது. இதுல அதுக்கு 70, 80, 90, 1 லட்சம் வரும் பிருந்தா. இதுல இப்ப எல்லாருமே நல்ல ஐடியா பண்ணிட்டாங்க. வெளியில வேலை பார்த்தா கூட புருஷங்க கூடவே இருக்க மாட்டாங்க. இதுல வேலை பார்க்கறது சம்பாத்தியத்துக்கு சம்பாத்தியமா ஆயிடுச்சு, என்ன துணைக்கு துணையும் ஆயிடுச்சு, நிறைய இதாயிருச்சு. இதுல பெனிஃபிட் ஆயிடுச்சு. யூடியூப் நடத்துறவங்க ஹஸ்பண்டையும் யூடியூப் நடத்த வச்சுக்கிட்டு நல்ல இதுவா போச்சு. ஆமா, இப்போ வெளியே என்னதான் வேலை பார்த்தாலும் வீட்டில் இருக்கிற நேரம் வீட்டில் இதை போடலாம். இப்போ வீட்டில் சனி ஞாயிறு இருப்பாங்க முக்கால்வாசி, அந்த நேரம் ஷார்ட்ஸை போட்டுடலாம். நல்ல ஷார்ட்ஸா போட்டோம்னா அது பிச்சுக்கிட்டு ஓடுது. அதே மாதிரி வீடியோஸ் மேக் பண்ணி போட்டோம்னா அது நல்லா போகுது. அந்த மாதிரி டைம் கிடைக்கிற நேரம்லாம் சும்மா சிரிச்சு போட்டாவே அவ்வளோ வியூஸ் போகுது. ஆனா இது நல்ல பொழப்பு. யூடியூப் இன்கமுக்கு இன்கமா ஆயிடுச்சு. நம்ம வீட்டுல எனக்கு சேனல் எப்படி நடத்துறதுன்னு தெரிஞ்சு போச்சுன்னா, இப்ப முத்துமினா சேனல் ஆரம்பிச்சா அவ ஓடிடுது. அப்படி ஒரு வீட்டுல இருந்து 3 கிளைகள் வந்துருது, 3 கிளைகள் 4 கிளைகள். என்ன அதை எல்லாரும் பாக்குறாங்க, அதுல காசு. இப்ப ஒரு ஆள்கிட்ட சேனலை பார்க்க ஆரம்பிச்சவங்களே அவங்களே அடுத்து அவங்க மகளும் அவளை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பாக்குறாங்க. அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. இது என்னமோ சொன்னேன், சங்கீதா வினோத்தெல்லாம் எத்தனை 3 சேனல் வச்சிருக்கு. மகளுக்கு ஒரு சேனல் ஜஸ்விதா குட்டின்னு, அப்புறம் இவங்களுக்கே 2 சேனல். எங்க கோயிலுக்கெல்லாம் எல்லாத்துக்கும் போறாங்க. ரொம்ப நல்ல வாழ்க்கையா இருக்கு. வீடியோ எடுத்து இப்படி வீட்டுல இருக்குது. அவங்க ஆம்பளை இருக்கும் மெனக்கிட்டே அடுத்தவன்ட்டு போய் வேலை பார்க்க வேண்டியது இல்ல. இதுலயே வியூஸ் நிறைய அள்ளிடுது, இதுலயே காசு வந்துருது. 8 மணி நேரம் 10 மணி நேரம் வேலை பார்க்க வேண்டியது இல்ல. எப்படியும் 1 லட்சம் வரும் அவங்களுக்குலாம் ஒரு சேனலுக்கு. இது ஓன் உழைப்பு தானே மம்மி? ஓன் உழைப்பு. ஆமா, நம்ம எந்த நேரம் வேணாலும் நம்ம போட்டுக்கலாம், எந்த நேரம் வேணாலும் பண்ணிக்கலாம். இப்ப 12 மணி முடியலன்னா விட்டுக்கலாம். ஆமா, இப்ப இன்னைக்கு முடியலன்னா இன்னைக்கு விட்டுறலாம், நாளைக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கலாமே. இப்ப நல்ல ஐடியா போச்சு. மற்ற வேலையை விட யூடியூப் நடத்துறது இந்த 2-3 பேர். இப்ப ராஜாமுத்து அவங்க அப்படிதான். ஆனா அவங்க வியாபாரத்துக்கும் போறாங்க. சும்மா சொல்ல சாந்தாமுத்து வியாபாரத்துக்கும் போறாங்க. அவங்களுக்கு வியாபாரத்திலையும் கிடைக்குமா 4000 5000 வரும். அதனால அதையும் விட்டுறாம போறாங்க. வீடியோவும் எடுத்து போட்டுக்கிறாங்க. சரி, வறுக்க போவோம். மம்மி காய்கறி நறுக்க வந்தாச்சா? காய்கறி நறுக்க வந்தது நேற்று நறுக்கல ஃப்ரெண்ட்ஸ், அதனால இன்னைக்கு நறுக்கிறேன். தக்காளி, வெங்காயம், பீன்ஸு, வெங்காயம் சின்ன வெங்காயம் மட்டும் உரிச்சு வச்சேன் நேற்று. சின்ன வெங்காயமும் பூண்டு உரிச்சு வச்சுட்டேன் ஃப்ரிட்ஜுக்குள்ள இருக்கு. இன்னைக்கு பெரிய வெங்காயமா? இது வெங்காய கோஸு. இட்லி. காலையில் இட்லியா? காலையில் இட்லி.
வெங்காயம் கோசி வச்சுட்டு. ஆனாலும் மேம் அதுலேயும் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ண தானே வேண்டியிருக்கு. இதில் யூடியூப்லேயும் ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறாங்க, எலிஜிபிலிட்டி இது நீங்கள் இந்த அளவுக்கு வரணுன்றாங்க. அப்புறம் அந்த அளவுக்கு தொட்டாச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இதுலேயுமே ஃபஸ்ட்டு தான் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். அப்புறம் வியூஸ் வர ஆரம்பிச்சிருச்சுன்னா நம்ம சும்மா ஒன்று பண்ணாவே வியூஸ் அதுவாட்டுக்கு வந்துடுது. மக்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நம்மளோட சேனலுக்கெல்லாம் மக்கள் பார்க்க ஆரம்பிக்கல, யாருமே பார்க்க மாட்டேங்கிறாங்க. ஒன்றும் இல்லை, தருண் சுந்தர் பஸ்ஸுக்குள்ள வச்சு கூட எடுக்குது, அது ஈஸியா இருக்கும் தானே எடுக்குது. பஸ்ஸுக்குள்ள வச்சு எடுக்குது. ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டல் ஃபுல்லா எடுத்திருக்கு தருண் சுந்தர். நம்ம என்ன அப்படிலாம் எடுக்க மாட்டோம். அவங்க நடக்கிற இடம் ஃபுல்லா எடுக்கிறாங்க. அவங்க வினோத் சங்கீதா நடந்து போற இடம் ஃபுல்லா எடுக்கிறாங்க. அது எப்படி தெரியல. இல்லை அவங்க வந்து எப்படின்னா இப்போ நம்மளுக்கு மணி அதில் வந்துருச்சுன்னா நம்ம ஆர்டர் பண்ண ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து நீங்கள் டீச்சிங்க்கு போகிறீங்க, டீச்சிங்கில் சம்பளம் கரெக்டாக கொடுத்தாச்சுன்னா நம்ம போகிற வழி சரியாக இருக்குன்னு தானே நமக்கு டாலர் ஏறிக்கிட்டு தானே இருக்கு. இல்லை ஏறிக்கிட்டு இருக்கு. நான் இப்போ என்ன சொல்கிறேன்னா, இப்போ கையில் வந்துருச்சுன்னா கையில் வந்துருச்சுன்னா இப்போ நீங்கள் வந்து இன்னைக்கு காய்கறி நறுக்கிருக்கீங்க மம்மி, காய் வைக்கப்படணும் வெளியே எல்லாம். இல்லை அந்த வெக்கம் போயிடும்ன்றேன். இப்போ எப்படின்னா மணி நம்ம கைக்கு வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் இந்த பர்த் இதில் படுத்திருக்கேலே அந்த வீடியோக்காரனை சொல்லி எடுக்க சொல்கிறேன், அதில் வச்சுக்கிட்டு சாப்பிட்றேன். அவனையும் எல்லா இடமும் எடுக்கிறேன். ரயில்வே ஜங்ஷனில் காத்துக்கிட்டு ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேல ஒரு ஷார்ட்ஸ் போட்டாரு. அவனும் உயிர் ஃபுல்லாக அந்த இதுக்காக தான் நினைப்பு வச்சிருக்காங்க. எந்த நேரமும் எந்த சைட் செஞ்சாலும் இதை போடுறாங்க. வீடியோ 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 வீடியோன்னு. ஆமாம், அதனாலதான் அவங்களுக்கு காசு வருது. அந்த இடத்துல பேசுறதையும் கோர்வையா பேசிடுறாரு. அதான் அவங்களுக்கு காசு வருது. நமக்கு அந்த மாதிரி எல்லாம் பண்ண தெரியல. நம்ம சும்மா வலிக்காம உட்கார்ந்துக்கிட்டு போடுறோம். ஒரு இடத்துல நமக்கு போட கூச்சமா இருக்கு, ஒரு இடத்துல அடுத்தவங்க பாப்பாரு. அதுக்கு நல்ல கடையில எல்லாம் போய் விலை கேட்குற வரைக்கும் அது வரைக்கும் போட்டுதுங்க. ஒரு சோஃபா செட் வாங்கினா அந்த சோஃபா செட்டு கடையில் விலை கேட்குற வரைக்கும் வினோத் சங்கீதா இது 1 லட்சம் வாங்க, இது 60 ரூபாய்ங்க அப்படின்னு சொல்லியே போடுதுங்க. ஆனால் வாங்கலை மம்மி, விலை கேட்க போகுதுங்க, வாங்குங்களா? வாங்கினதே ஒன்று வாங்கியிருக்குது இல்லை. அது 49 எவ்வளோ விலைக்கு கேட்டுட்டு 49,000த்துக்கு 50,000த்துக்கோ நல்ல சூப்பர் கார்னர் ஷாப்பா வாங்கிட்டு நல்ல விலை கொடுத்து சொல்லி ஜெயிச்சு அமிச்சுக்கலாம். என்னன்னு தெரியல. பழகுது போய் நல்ல சமத்தா பழங்குது. இதுலுமே அதுகிட்ட ஏற்கனவே சோஃபா இல்லையா? ஏற்கனவே இல்லை, இப்போ புது வீடு கட்டிட்டு இப்போ வாங்கிட்டு புது வீடு கட்டி ஏற்கனவே இல்லை. இப்போ சங்கீதா வினோத்தெல்லாம் நம்ம சிஏ ஆடிட்டர் ஒரு 5 லட்சம் சம்பாதிக்கிற மாதிரி குடும்பம் மாதிரிலாம் இருக்காது. இப்போ அவங்க என்ன நினைச்சாங்களோ அதை வாங்குறாங்க. என்ன வேணுமோ அது வினோத் பேபி எனக்கு அது வேணும் பேபி, வாங்கிட்டு வா பேபி அப்படிங்கிறது உடனே வாங்கிட்டு வரேன். நினைச்சதெல்லாம் சாதிக்கிறாங்க. இந்த சௌரியம் எங்கேயே கிடைக்கும். உனக்கு கூடவே அவன் இருக்கேன் வீட்டோடு. கார் எடுனா எடுக்கலாம், வீட்டில் வேலை பார்க்கலாம். வீட்டு வேலை மீன் வாங்கிட்டு வந்து தினம் மட்டன் சிக்கன் வாங்கிட்டு வந்து மீனை கழுவி அவன் கழுவி கொடுத்துட்றேன். பேபி நீ கழுவுற வேலையெல்லாம் நீ பாரு பேபி அப்படிங்குது. ஆனால் முழுசாதே வாங்கிட்டு வர, கட் பண்ணி வாங்கிட்டு வரல. அதெல்லாம் இவங்கதான் பார்க்குறாரு. பேபி தான் கட் பண்ணி அங்கனே நின்றுக்கிட்டு அந்த திட்டுக்கிட்ட நின்று கட் பண்ணி கழுவி கொடுத்துட்றேன். இது சமைக்கிறது மட்டும் சமைக்குது. சமைக்கிறதுக்கு இப்படி வெங்காயம் களின்னு அறுக்கி கொடுத்துட்றேன். பேபி தான் எல்லாம் பார்க்குறேன். இது இந்த மெயின் வேலையை மட்டும் பார்க்குது. ஆனால் நல்லா சமைக்குமா மீன்? நல்லா சமைக்குது. சின்ன பிள்ளையா இருந்தாலும் நல்லா சமைக்குது. நல்ல விவரம் தெரியுது. எந்த இது எப்படி செய்யணுங்கிற டிஷ்ஷுக்கெல்லாம் விவரம் தெரியுது. நல்ல விவரமாக தான் இருக்கு. ஆனால் வேலை செய்ய மாட்டேங்குது. வாசல் தொழிக்கிறது கூட சாயந்தரமா தொழிக்குது, காலையில் தொழிக்கும். எது வீட்டு வாசலையா? வாசல். ஆமாம், சாயந்தரமா தொழிச்சு சாயந்தரமே கோலம் போட்டு வச்சுருக்கு. காலையில் கோலம் போட்டு. பரவாயில்லையா, அது ஒரு புதுசாக இருக்குல்ல. நைட்டே கோலம் போட்டால் காலையிலேயே போடக்கூடாது. நைட்டு தான் கெட்டதெல்லாம் வரும் வாசலுக்கு. காலையில தான் போடணும். அப்படி கோலம் போட்டோம்னா, நைட்டே கோலம் போட்டோம்னா கெட்டது வராது தானே? எப்படி வராமல் இருக்கும்? அது நைட்டு தான் அதிகம் தெரியுது தானே. நைட்டு 12 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் அதிகம் தெரியுது தானே. 3 மணிக்கு மேலே தான் நம்ம தெய்வங்கள் பாருங்க. அதே இந்த 4 மணிக்கு தானே இந்த நல்ல நேரம் சொல்கிறோம். நல்ல நேரம் இது பிரம்ம முகூர்த்த நேரம்.
அது வரைக்கும் கெட்ட சக்தி இல்லைன்னு தெரியுங்க. 12 மணி ஓ 11 அப்போ அந்த நேரத்தில் கெட்ட சக்தி உள்ளாக ஆரம்பிச்சிடும். அப்போ அந்த நேரத்தில் வெளியவும் போகக்கூடாதா? வெளியே போறது சமயத்துல மாட்டிக்கும். ஆனா போகாம இங்க யாரு இருக்கா இன்னைக்கு? ஆமா 12 மணிக்கெல்லாம் வேலை இருந்தா 12 மணிக்கெல்லாம் தெரியுறாங்க தானே. ஆமா அதெல்லாம் அப்போ உள்ளது எம்மை இல்ல இப்ப ஆள் புழங்குறதுனால அவ்வளவு தூரம் ஒன்றும் எஃபெக்ட் ஆகல. அந்த காலத்துல ஆள் புழங்காது. அப்புறம் 12 மணி வரைக்கும் கடை வச்சிருக்காங்க. அப்புறம் நைட்டு சொல்றாங்கல்ல இந்த ஓட்டம் இருக்கும் அதெல்லாம் இருக்குதானே மம்மி? இருக்குதே, மணி சத்தம் எல்லாம் கேட்கும். ஓட்டம் எல்லாம் இருக்கு. நமக்கே அவர் சொன்னார்ல ஒரு 5 கல் விட்டுட்டு கட்டுங்க, இல்லைன்னா கஷ்டமா இருக்கும் அப்படின்னாரு. இல்லைனா நீங்கள் கட்டுறதுல ப்ராப்ளம்னே வந்துட்டு இருக்கோம். 5 கல்லை விட்டுட்டு கட்டிங்கன்னா ப்ராப்ளம் இருக்காதுன்னாரு. நம்மளுக்கு அதே மாதிரி இருக்காது, அப்படியே போயிடும். அதுக்குள்ளது நம்ம செஞ்சிடணும். அந்த காலத்துல வீட்டுல ஓட்டம் இருந்தா அப்படியே நம்ம கட்டி இருந்தா கூட இந்த காம்பவுண்ட்லயே அந்த ஒரு ஓட்டையாட்டம் விட்டுறணும். இங்கிட்ட ஓட்டையாட்டம் விட்டுட்டு நம்ம வீடு கட்டுறோம்னாக்கா அது அந்த வழியே போயிடும். அது ஒரு சின்ன ஓட்டை இருந்தா போதும். ஓட்டை நம்மளே போட்டு கொடுக்கணுமா? நம்மளே போட்டு கொடுக்குறது. அந்த காலத்துல அப்படித்தான் போட்டு கொடுப்பாங்க. வீடுகள்ல எல்லாம் ஒரு இது மாதிரி பண்ணி கொடுப்பாங்க. அது அசிங்கமா இருக்காதா வீட்டுல? வீடு இல்ல, இந்த காம்பவுண்ட் வால்ல உள்ள காம்பவுண்ட் அடிச்சிட்டோம்னா இந்த இது செவரு வச்சிட்டோம்னா அதுக்கு ஓட்டை விட்டு கொடுப்பாங்க. அந்த காலத்துல அது இருந்துச்சு. இப்ப அதுக்காக அவர் நம்மளுக்கு இது இவ்வளவு தூரம் தள்ளி வைங்கிட்ட 5 கல்லை விட்டுட்டு கட்டுங்க. அந்த மாதிரி வீடியோ எடுக்கணும். வீடியோ எடுக்கிறதுலையும் இப்போ எனக்கே எடுக்க தெரிஞ்சிச்சுன்னா நான் சமைக்கிறது, நான் எதுவும் வேலை பார்க்கறது அதெல்லாம் எடுத்தேன்னா நல்ல ஷார்ட்ஸ் விடும். இது போடுறதே போடாம. ஆனால் எனக்கெல்லாம் தெரிய மாட்டேங்குது. அதனால நான் விட்டுட்டேன். நம்மளுக்கு இது இனிமேல் சரியா வராது. இது நான் வயசுல கண்டுபிடிச்சிருந்தேன்னா நானும் ஒரு நல்லா சம்பாதிச்சிருப்பேன், நல்லா இருந்திருப்பேன். இப்போ உள்ளதே பார்க்க முடியல, என்னத்தப்பா பார்க்குறது. இப்போ உங்களுக்கு எவ்வளோ ஏஜ்? எனக்கு 60 வயசு ஆயிடுச்சு. அந்த வயசுல பண்ண முடியாதா? பண்ண முடியாது. 60 வயசுல எல்லாம் ரிட்டையர்மெண்ட் வயசுன்னா கவர்மெண்டே ரிட்டையர்மெண்ட் வயசு. அந்த வயசுல என்ன பண்ணோம்? பேசாமல் கப்சுப்புன்னு இருக்கலாம். சமைக்கிறதே பெருசுண்ணா. சமைச்சு சோறு ஊற்றி போடுறதே பெருசு. சும்மா யாராவது இந்த வயசுல யாராவது பண்ணி தந்தா சாப்பிட்டுக்கிட்டு நாங்க எப்படி சின்ன பிள்ளைல உங்களை பார்த்துக்கிட்டோமோ அந்த மாதிரி நீங்க எங்களை வயசான இடத்துல பார்த்துக்கணும். என்ன அதே 2 பேருக்கு வித்தியாசம். சின்ன பிள்ளைல நாங்க உங்களை எப்படி ஒரு தூசி சம்பட்டப்படாம அப்படி பார்த்தோமோ அதே மாதிரி நீங்க வயசான இடத்துல எங்களை பார்த்துக்கணும். ஆனா இன்னைக்கு எந்த பிள்ளை பார்த்துக்குது? பார்த்துக்கிறது எல்லாம் அதாவது இந்த டிவியில ஒரு நாடகத்துல சொல்றவர் அதான் ரெக்க முளைச்சதும் பறந்து போயிருக்கு. நான் இங்க போறேன் இங்க வேலைக்கு, நான் இங்க போறேன், நான் இங்க படிக்க போறேன். அப்படி அர்த்தம் இல்ல. அதாவது தானா தனக்குன்னு ஒரு வழி வந்த உடனே வளர்த்தவங்களை எடுத்தவங்களை பாக்குறது இல்ல. பேரண்ட்ஸ் ஆமா, தனக்குன்னு ஒரு வழி வந்த உடனே எல்லாம் பறந்துருக்கு. தனக்குன்னு வழின்னா மேரேஜ் ஆன இந்த நாடகத்துல பாத்தீங்கன்னா அது யாரு கயல் நாடகத்துல அந்த அவன் சம்பளம் கொண்டாந்து அம்மாட்ட இத்தனை பேருக்கு நான் சம்பளம் கொடுக்க முடியாது. அந்த போலீஸ்காரன் தம்பி இத்தனை பேருக்கு நான் சாப்பாட்டு கொடுக்க முடியாது, 3000 தான் கொடுக்க முடியும்னு அம்மாட்ட கொண்டாந்து 3000 தான் கொடுக்குறேன். அப்படின்னா அவன் பொண்டாட்டியும் இருக்காங்க. உடனே என்னப்பா 3000 தான் கொடுக்குறேன் அப்படிங்கிற, எப்படிப்பா அதை வச்சு நடத்துறது? அவன் போலீஸ் ஆயிருக்கேன். போலீஸை எவ்வளோ கஷ்டப்பட்டு சேர்ந்துருக்கேன். அது வரைக்கும் அக்கா தானே பார்த்துச்சு. இது அதுக்கு அவன் சொல்கிறேன், நான் எல்லாருக்கும் கொடுக்க முடியாதுமா, நான் என்ன குடும்பத்துக்கேவா நான் கொடுக்க முடியும்? நான் கொடுக்க முடியாது. அந்த அக்கா புருஷன் வேலை இல்லாமல் இருக்கானா அதுக்காக அப்படின்னு சொல்கிறேன். உடனே சொல்கிற எல்லாம் இதுக்கு வரைக்கும் தான் பெருசாகிற வரைக்கும் தான் தேவை, நாங்கள் பார்க்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் ரெக்க முளைச்சோன்னா நீங்கள் எல்லாரும் அவங்க இதுன்னு என்ன அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாரு ரொம்ப அம்மா.
அதே மாதிரி தானே அன்னைக்கு இந்த பழைய படத்தில் சம்சாரம் அது மின்சாரத்துலேயும் அவன் ரகுவரன் வந்து மகனாக இருப்பேன் விசுவுக்கு. அவன் சொல்லுவேன், சூப்பர் டைலாக் இருக்கும் அந்த டைலாகு. உடனே பசுமாட்டுக்கு பால் தரும்னு நினச்சி வைக்கோல் பல் எல்லாம் பிச்சு போடுறோம். ஆனால் அந்த பசுமாடு தான் வளர்ந்த உடனே நான் வெளியே போய் தானே கடந்துக்குச்சுன்னா அதுக்கு நாங்கள் ஏன்டா புல் போடணும், நாங்கள் ஏன்டா இது பண்ணணும் அப்படின்னு கேட்பேன். சரிடா, நீ உன்னை நான் வேலைக்கு சேர்த்து விட்றதுக்கு கடன் வாங்கி தாண்டா சேர்த்து விட்டேன், அந்த கடனையாவது அடடா அப்படின்னா அதுக்கும் அடைக்கலை. அப்புறம் இப்படி இருக்கையில அப்புறம் ஏன்டா நீ இங்கே வீட்டில் இருக்க அப்படின்னா இல்லை மேமி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது அவன் சொல்லுவேன், ரகுவரன் உங்கள் மகன் இங்கே இருக்கா, அதே மாதிரி மாப்பிள்ளையை விட்டுட்டு வந்து இங்கே இருக்கா, அவளை நீங்கள் கேள்வி கேட்கல. உங்கள் சின்ன லாஸ்ட் பையன் வந்து படித்து கோட் அடிக்கிறேன், அவனை நீங்கள் கேட்கல. ஏன்டா நீ காசு கம்மியாக கொடுக்குறனால அவன் பாஸ் பண்ண போகிறானா, இல்லை இவ பொண்ணு வந்து வீட்டுக்கு போக போகிறாளா? பிரச்சனை இருந்துக்கிட்டு தாண்டா இருக்கும் குடும்பத்தில். நீ இப்போ குறைச்சி தரனால கூட தரனால பிரச்சனை முடிய போதா? இல்லை, நீ மற்றவனால மன கஷ்டம், பொண்ணால் பண கஷ்டம். சூப்பர் டைலாக் பேசுவார் விசு. அவனுக்கு சேர்த்தனால சோறு போட முடியும், சொல்லி கொடு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா இது பண்ணுவார். அப்புறம் தான் இந்த கோடு பிரிஞ்சது. அப்புறம் ஏன்டா நீ எதுவுமே பார்க்காதவன் ஏன்டா இந்த வீட்டில் இருக்க அப்படின்னு கேட்பார். எல்லாம் கேட்டுட்டு கடைசியாக கேட்பார், அவன் பிள்ளை பத்திட்டு அவன் கொண்டாட்டி வரையில ஆரத்தி எடுக்க யாரும் இருக்க மாட்டார். அப்போதான் அவன் பாடுவா, ஒரு பாட்டு போடுவா. அவங்க அப்பா தானே தப்பு பண்ணாங்க, கண்ணு என்ன தப்பு பண்ணுச்சு, அதுக்கு யாருமே பார்க்க மாட்டேங்கிறீங்க. அது எப்படி மம்மி பார்ப்பாங்க? அப்பா மேலே உள்ள வருத்தம் தானே. இப்போ அப்பா திடீர்னு இப்போ இந்த கண்ணுக்குட்டியை போய் பார்த்தான்னு வச்சுக்க, அப்பா திட்டிவிட்டாருன்னா என்ன பண்ணுறது? ஆமாம், இல்லை ஒன்றும் இல்லை. முத்துமினாவை நான் கார்னேஜ் பேசணும் அப்படின்னோம்னா, என்ன நீ என்ன அவனுக்கு டீச்ச அப்படிங்கிற, பேசவே விட மாட்டேங்கிற, பார்க்க விட மாட்டேங்கிற, என்ன பண்ணுறது? அதுக்கு ஒரு உரிமையில அதுக்கு கொண்டாடிக்கிறீங்க. நம்ம பாடுபட்டதோட சரி, அன்னைக்கு பிள்ளைய எடுக்கணும், தூக்கணும், என்ன அதோட சரி, நம்ம கொடுக்க உரிமை அதோட ஒரு ஸ்டேஜுக்கு மேலே விலகி இருக்கிறது நல்லது. சண்டை சச்சரவு இல்லாமல் பாசத்தோட விலகணும், சண்டை அடிச்சுக்கிட்டு விலகக்கூடாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையான பாசம் வேணும். நான் எப்படி உங்க மேல உண்மையான பாசம் வச்சு என் சௌகரியத்தை எல்லாம் அடக்கிட்டு நான் புள்ளதான் பெருசுன்னு நினைச்சு வளர்த்தணும், அதே மாதிரி உங்களுக்கும் பெற்றவங்கள்ட்ட உண்மையான பாசம் வேணும். யாரா இருந்தாலும் என்ன, பெத்த பிள்ளையா இருந்தாலும் அம்மா அப்பாட்ட உண்மையான பாசம் வேணும், பாசம் வேணும். அதாவது வீட்டில் இருக்காங்கன்னா மெம்பர் அவங்கக்கிட்ட உண்மையான பாசமாக இருக்கணும். வெளியே வந்து நம்ம உண்மையான பாசமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. வெளியே வந்து ஃப்ரெண்டு இருக்கேன், ஃப்ரெண்டுகிட்ட கூட உண்மையாக பழகணும்னு அவசியம் இல்லை. ஆனால் பழகணும், ஓரளவு ட்ரஸ்ட்டாக இருக்கணும். 100% ட்ரஸ்ட்டாக இருக்கலாம். டேய் என்னையே எனக்கே இல்லாமல் நான் எப்படி அவனுக்கு தர்றது அப்படின்னு வேற கேட்கலாம் லாஜிக்கா. நான் எங்கே போனாலும் முழு மூச்சா குடும்பத்தை தான் நினைப்பேன். எங்கேயும் ஜாலிக்கு நான் போனேன்னா கூட, எங்கேயாவது ஜாலியா ஏதோ போனோம்னா கூட முழு மூச்சு நினைப்பு பூரா எனக்கு குடும்பத்துலதையும். ஐயோ பிள்ளைய லைட் எடுத்துச்சுங்களோ, இதை போட்டுச்சுங்களோ, சத்தியமா சொல்றேன், எனக்கெல்லாம் அந்த குடும்ப நினைப்பு தான் இருக்கும். நான் என்ஜாய் பண்ணிட்டு நம்ம வாட்டுக்கு ஜாலியா தெரியும் அப்படின்ட்டு ஒரு நாள் கூட இன்னேரத்தை தெரிஞ்சதுல. எது பண்ணாலும் எனக்கு பொறுப்பு பூரா வீட்டுல தான் இருக்கும். வீடே குடும்பம், என்ன பண்ணாலும். நேற்றுக்கு மேமே பஸ்ஸில் ஒரு பையன் பேசிகிட்டு வரேன், ஃப்ரெண்ட்ஷிப் 2 பேரும் பேசிக்கிறாங்க. டே எனக்கு அந்த இது எடுத்துகிட்டு வாடா, நான் மறந்து வச்சுட்டு வந்துட்டேன்டா அப்படிங்கிறேன். ஒருத்தன் அதுக்கு வந்து எடுத்துகிட்டு வர்றேன்னு மட்டும் சொல்லாமல் ஆர்கியூ பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஃபோனில் அவனுக்கு. நேற்று நான் எனக்கு பின்னாடி உட்காந்து அந்த பையன் பேசிக்கிட்டு வரேன், ஃபஸ்ட் இயர் பையில செகண்ட் இயர் பையில. ஏன்டா நீ எடுத்துகிட்டு வரல, அவனை கேள்வி எடுக்கிட்டு இருக்கேன், எடுத்துகிட்டு வராதவனை. ஏன்டா நீ எடுத்துகிட்டு வரல, என்னாச்சு, ஏன் ஏதுன்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். இவன் உடனே ஒரு ஸ்டேஜில் கோவப்பட்டு, டேய் வைடா போன, நான் இன்னொருத்தன்ட்ட கேட்டுக்கிறேன்டா வைடா போனேன் அப்படிங்கிறேன். அப்புறம் இன்னொருத்தன்ட்ட ஃபோன் பண்ணி கேட்டேன், அவன் நம்மளை மாதிரி அப்புறாண்டி போல. அவன்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்ட உடனே என்ன வேணும் அப்படின்னு கேட்குறேன். உடனே டேய் நான் அந்த ஜெராக்ஸை மறந்து வச்சுட்டு வந்துட்டேன்டா அப்படிங்கிறேன். சரிடா நான் எடுத்துட்டு வரேன்டா வைடா அப்படிங்கிறேன் இன்னொருத்தன்.
அப்படி இருக்காங்க பாருங்க. அதான் நினைச்சேன் ஒருத்தங்க அப்பா ஒருத்தங்க அதே மாதிரிதான் முத்துமினா. அந்த ஃபர்ஸ்ட் பேஜ் சொல்றாரு அந்த மாதிரிதான் முத்துமினா. நான் அவளுக்கு எந்த ஒரு தேவையினாலும் நான் ஃபுல்ஃபில் பண்ணி அவளை நிம்மதியா இருக்கணும்னு நினைப்பேன். உனக்கு காலேஜ் பஸ் சொல்லியா நான் சொல்லி அதை வர சொல்றேன்டி அப்படின்னு அவளுடைய குறையை பூரா தீர்த்து வைப்பேன் நானு. அவ கையில எட்டுறது கிடைச்சா கூட இந்த பையன் சொல்ற மாதிரி அந்த மாதிரி டைப். அந்த மாதிரி பண்றவங்களுக்கு நல்லது நடக்குது அவங்களுக்கு. இல்ல அந்த மாதிரி பண்றவங்களுக்கு கெட்டது நடந்தாதானே அவங்க மாறுவாங்க. கெட்டது நடக்கலையே நல்லது நடக்குது. அவங்க மாறுறதுன்னா அவங்கள ஏதாவது ஒரு பேடா காமிச்சா தானே மாறுவாங்க. வந்து வாழ்க்கையில என்னைக்குமே நிம்மதியா இருக்க முடியாது. அதை மட்டும் ஒண்ணு புரிஞ்சுக்க. நல்லவங்களா இருக்கிறவங்களுக்கு வாழ்க்கையில என்னைக்குமே நிம்மதி இருக்காது. நேற்று நான் அந்த ஒரு டைலாக் பேசியிருக்கேன் பாரு சாட்சியில. அதுல அந்த யாழினி அம்மா சொல்லியிருக்கு, நல்லவங்களுக்கு வாழ்க்கையில ஒரு நாள் கூட நிம்மதியே இருந்தது கிடையாது. அப்புறம் ஏன் அவங்க நல்லவங்களா இருக்காங்க அதான் தெரியல. அது கேட்கணும்னு நான் அந்த அம்மாட்ட நினைச்சேன். அப்படியே நல்லவங்களா இருக்காது. நல்லவங்களுக்கு நிம்மதிங்கிறது கிடைக்கவே கிடைக்காது. இல்லை அந்த இது சொன்னால இப்போ இந்த பிள்ளை வீடு வாசல் கூட்டல தினம் வேலை வாக்கெல்லாம் படுத்து கிடக்கு. அது வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா அது பர்த்டேன்னு சொல்லிட்டு மாமியா வர்றாங்க, அம்மா வர்றாங்க, தம்பி கொண்டாட்டு வருது. பார்த்தா கல்யாணக்கார வீடு மாதிரி உள்ளுக்கு கறி எடுத்து சமைக்கிறாங்க. எல்லா ஃபங்க்ஷனும் நடந்து வருது. வீடு வாசல் கூட்டுறது இல்லை, ஒண்ணுமே பண்றது இல்லை. என்ன சும்மா நாளெல்லாம் படுத்தே எடுக்குதுன்னு அதுதான் நினைச்சு பார்த்தேன். நான் தினம் வீட்டுல இருந்துக்கிட்டு வீடை குட்டி முழுங்கி சுத்தம் பண்ணி இருக்கேன். ஆனா என் வீட்டுக்கு ஒரு நல்ல விசேஷமும் நடக்கல. என்ன விசேஷமும் நடக்கல. ஒரு மனுஷன் ஈக்காக்கா குருவி கூட என்னோட பேசுறதுக்கு வரல. என்ன அப்ப பாரு அவங்களுக்கு என்ன ஓடுது, அவங்களுக்கு நல்ல பொழுதா ஓடுது. நல்ல ஜாலியா நான் அண்டை மண்டாட்டி வரா, இது மாமியா வருது, ஜாலியா இந்த பையலுக்கு மேக்கப் பண்ணி தூக்கிட்டு போறாங்க. என்ன நல்ல ஜாலியா. அதுக்கு அவங்க வந்து எல்லாரும் வேணும்னு நினைக்கிறாங்க. இப்போ நம்ம வீட்டில எல்லாம் எப்படி நினைக்கிறாங்கன்னா, ஒரு சிலர் வேணும் அவங்கள வந்து அவாய்ட் பண்றதுன்னா அவங்கள வந்து ஃபுல்லா அவாய்ட் பண்ணிடுறாங்க. இப்போ ரெண்டு பேருமே ஒரு உறவுன்னா ரெண்டு பேருமே வேணும்னு நினைச்சாதான் அந்த உறவு. இப்போ அம்மா மகன் இருக்கோம்னா எனக்கு நீங்கள் வேணும், உங்களுக்கு நான் வேணும்னு நினைச்சாதான் அந்த உறவு. இல்லைன்னு வச்சுக்கோங்க, எனக்கு வந்து அவங்க தேவையில்லைன்னு நினச்சிட்டோம்னா நம்ம வந்து அவங்களுக்கான அந்த உங்ககிட்ட இருந்து அந்த தேவை எதுவுமே பூர்த்தி அடையலை அப்படின்னா அவங்க வந்து நம்மளை அவாய்ட் பண்ணுற மாதிரி பண்ணுறாங்க. ஆனால் வீட்டுக்குள்ளே இருக்கவங்கள்ட்ட நம்ம அந்த மாதிரி பண்ண முடியாது, அவாய்ட் பண்ணுற மாதிரி பண்ண முடியாது. என்னைக்கா இருந்தாலும் வேணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. வேண்டாம், நமக்கு அவளுடைய ஹெல்ப் இனிமே தேவையில்லை. அவள்கிட்ட பேசுறது கூட என்கிட்ட பேசுறது கூட குறைச்சிக்கிறா. என்ன அதான். ஆனால் நீங்கள் ஒரு நாள் கூட ஓப்பனாக கேட்க மாட்டேங்கிறீங்க. உங்கள் மனசில் இதெல்லாம் படுறதை நீங்கள் ஒரு நாள் கூட ஓப்பனாக என்ன சொல்கிறேன்னா, ஒரு நாள் கேட்டுட்டேன், ஏன்டி கத்திரிச்ச மாதிரியே பேசுகிறேன், எதுவுமே விஷயமே சொல்ல மாட்டேன். ரெண்டாவது அவளுக்கு பேசுறதுக்கு ரொம்ப நேரம் பேசுறதுக்கு அவனோட தாரணேஷோட ஃப்ரெண்டுகளோட அம்மா நிறைய பேசுதுங்க. அதுக்கு நிறைய ஐடியாஸ் கொடுக்குதுங்க. எல்லாத்துக்கும் ஐடியா அதிகம் கொடுத்துருதுங்க. முன்னாடி அவளுக்கு எதுவும் தெரியாது, என்கிட்ட கேட்பா. என்ன இப்ப தாரணேஷோட ஃப்ரெண்டுங்க டெய்லி ஸ்கூல் விட்டு வந்த உடனே இவனோட பேசுறது இவளோட பேசுறது எல்லா ஐடியாஸும் கொடுக்குதுங்க தாரணேஷோட ஃப்ரெண்டு. என்ன ஃப்ரெண்டுகளோட அம்மா. அதனால அவளுக்கு அப்படி போயிருக்கு டைம். அவங்களோட ரொம்ப நேரம் பேசுறா, அவங்களோட பேசிக்கிட்டு இருக்கா. நம்மள அவாய்ட் பண்ணிடுறா. நம்ம தேவையில்லை, அம்மாவுக்கு வயசாயிடுச்சு, நம்ம தேவையில்லை அப்படின்னு அவாய்ட் பண்ணிடுறா. நம்ம என்ன பண்ண முடியும்? இயற்கை உண்மை தானே. இது ஆனா வளர்ந்தது என்கிட்ட இருந்தானே வளர்ந்தா. என்ன வளர்ந்தது என்கிட்ட இருந்தே வளர்ந்தா. இன்னைக்கு இந்த அளவு ஆயிருக்கேன்னா அதுக்கு காரணம் நான் தானே. அதை யோசிச்சு பார்க்கணும்ல. அந்த அளவுக்கு மூளையே இல்லை. திடீர்னு ஒரு மரமா வந்துடாது. அது சின்ன செடியா வளர்த்து அடுத்து ஒரு ஸ்டேஜ் வந்து அப்புறம் தானே மரமா வரும். மரமா வந்துட்ட உடனே நான் மரமா வந்துட்டேன் அப்படின்னு எட்டி உதச்சா என்ன அர்த்தம்? அந்த பசு மாடு மாதிரி வளர்ந்த உடனே தானே போய் பாலை கறந்து வித்துக்குச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் வைக்கோல் போட்டவனுக்கு என்னடா காசு? அப்படி மாதிரி மனசு அதே வலிக்குது. அவளுக்கான ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிருக்கலாம், ஆனா நம்மள மாதிரி வராது. என்னதான் இருந்தாலும் ஒரு நாள் அன்னைக்கு ஆக்கி போட்டு இருந்து அவ மாசமா இருக்கிறதுக்கு பண்ணிட்டு போயிடுச்சு. அதுக்கு வந்து ஆஸ்பத்திரியில உட்கார்ந்துருக்குங்களா? முடியாது. தான் புருஷன் பிள்ளை விட்டுட்டு வந்து உனக்காக உட்கார்ந்துருக்குங்களா? அந்த இடத்துல யாரு பாப்பா? நாங்க தானே நைட்டு போகலாம் பார்க்கணும் இருப்பணும்.
என்னைக்கு இருந்தாலும் நினைக்கிறது இல்ல. என்னைக்கு இருந்தாலும் உறவு உண்மையா இருக்க மாதிரி வராது. ஆமா. இப்ப டிரைவரே சொல்றேன், அவங்க டிரைவருக்கு அவனே என்னைக்காவது எல்லா உறவுமே அப்படிதான். நான் உறவுகள் வேணும்னு ரொம்ப பாசமா அப்படி உருகுவேன். என்னை பார்த்து எல்லா உறவும் விலகிதான் போகும். அப்ப நீங்க உருகுறதுல இருந்து கொஞ்சம் மாறி பார்த்தா என்ன? இப்ப நீங்க இருக்கீங்க உருகுறதுல இருந்து பேசாமதான் இருக்கேன். உருகுறதுல இருந்து நீங்க கொஞ்சம் மாறி பார்த்தா உங்களுக்கு எப்படி நடக்குதுன்னு நீங்க கொஞ்சம் பார்க்கலாம்ல. இப்போ நான் ஓரளவு மனசை திரும்பாது. கிட்டத்தட்ட நான் இது இப்போ 2 வருஷமா அவ இப்படித்தான் நடந்துக்கிறா. நம்ம கார் வாங்கிட்டோம்ல, கார் வாங்குறதுக்கு முன்னாடியிலேருந்தே அப்பவே நம்ம ஃபோன் பண்ணும்போது நான் இங்கே இருக்கேன், நம்ம கார் எடுக்க போயில சொன்னால சொல்லி கம்பல் பண்ணது அவதான். அது அவ பயந்துக்கிட்டாங்க வீட்டை மம்மி, கார் நம்மள எடுக்க சொல்லிடுவா, காரு இழுத்து விட்டுருவா நம்மள அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டு ஓடிட்டா. அதெல்லாம் வேற. அவன் அந்த பயம் எப்பவுமே பயப்படுவா. அந்த வீடு கட்டின புதுசுல தான் இங்க பாத்ரூம் நம்ம அப்ப சஸ்டைன் பண்ணல, அதுக்கு அன்னைக்கு கோவப்பட்டா. ஒரு பட்டுக்கு கஷ்டம் கேல அடுத்தவங்களை விட்டுட்டு ஓடிடுவேன். நாங்க மட்டும் உனக்கு கஷ்டம் கேல நாங்க மட்டும் இங்க நிக்க முடியுமா? ஆமா, அதே ஓம் புருஷன் வாய் பேசும்போது ஆமா, அப்ப அதை யோசிக்கல. நம்ம என்னவா இருந்தாலும் அவளுக்கு நிக்கணும்பா, அவ மட்டும் நமக்கு நிக்க மாட்டேன்னு அவாய்ட் பண்ணிட்டு ஓடுவாங்க. அதை கெட்டிக்காரத்தனம்னு நினைக்கிறாள். அவ பண்ணது எதுவுமே நியாயம் கிடையாது. அவ பண்ணது அந்த ஃபர்ஸ்ட் நாள் இந்த வீடு கட்டையில பாத்ரூமுக்கு அப்போ ஓடிட்டா. இந்த இடத்துக்கிட்ட இந்த பலகை அடிக்காம இருந்தோம்ல, இந்த மேல இந்த பலகை அடிக்காம இருந்ததுக்கு அன்னைக்கு பூச்சியெல்லாம் வந்துருது. நான் சின்ன பிள்ளைய வச்சுக்கிட்டு இருக்கேன்னா அன்னைக்கு அவ ஓடிட்டா. 2 அந்த நேரத்துலேயும் ஓடிட்டா. அப்புறம் நீங்கள் சொன்னீங்களா அந்த பொருள்லாம் அடுக்க வேண்டியிருக்கு, அதனால தான் அவள் பிளான் பண்ணி போயிட்டா. நம்ம புதுசாக பொருள் கொண்டாந்து இருந்தான். வீடு கட்டி பாலை காய்ச்சி இங்கே வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் அவ்வளோ நாள் புருஷன் கோவமா இருக்கேன்னு இருந்தவ ஜாமான்லாம் இறங்குது. ஜாமான்லாம் இறங்கி எல்லாம் அடுக்கணும். மறுநாள் கொஞ்சம் ஆக்கி சாப்பிட்றது மட்டும் ஆக்கி சாப்பிட்டோம். கொஞ்ச நாள் எல்லா ஜாமானும் அடுக்கணும். இதுல இறங்குதுன்னா அன்னைக்கு என்ன பண்ணிட்டா, ஐயோ எல்லாம் தூசியா இருக்கு, இதுவா இருக்கு, நான் இங்க இருக்க மாட்டேன், என்னை கொண்டு விட்டுரு என் மாமன் என் புருஷன் வீட்டுல அப்படிங்கிற. அவ்வளவு நாள் கோவமா இருந்தவ, 6-7 மாசம் கோவமா இருந்தவ அன்னைக்கு என்னை கொண்டு விட்டுருக்குற. அப்பவும் சரின்னு கார் எடுத்து, நான் செய்யற மாதிரிலாம் யாருமே செய்ய மாட்டாங்க. அப்பவும் கார் எடுத்து சரி ஒரு வியாழக்கிழமை அவ மாமியா இங்க இருக்கா, அவ இருக்கும் போதே நம்ம கொண்டு விட்டுருவோம் அப்படின்ட்டு வியாழக்கிழமை கார் எடுத்து இங்க இருந்து கொண்டு போய் விட்டுறோம். கொண்டு போய் விட்டு நான் உள்ள போகாம அவளை மட்டும் கொண்டு போய் விட்டு நான் வரேன். நம்ம பண்ற மாதிரிலாம் யாரு பண்ணுவா? அவ இல்ல அந்த நேரத்துல எஸ்கேப் ஆயிட்டா பாருங்க. ஆமா, அது ஒண்ணு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த இப்ப ஏதோ ஒண்ணு காருக்கு எல்லாம் பண்ணுவோம்னு ஃபர்ஸ்ட் இனிஷியேட் பண்ணி, காருக்கு நம்ம 2 பேருக்குமே ஆசை இல்லை. சரி அப்படின்னு சொல்லிட்டு கார் வாங்குவோம், புதுக்கோட்டைக்கு வாங்க கொட்டேஷன் கேட்போம்னு சொல்லிட்டு பிஎல்ஏ மோட்டார்ஸ் போய் கொட்டேஷன் கேட்டான். புதுக்கோட்டையில் கேட்டான், திருச்சியில் கேட்டான். புதுக்கோட்டையில் கேட்டான், ஒழுங்காக சொல்லலை. திருச்சியில் போய் கொட்டேஷன் கேட்டான், அவன் வாங்கிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னு. அப்புறம் நீங்கள் இதில் எடுக்கிறான்னா 4 மாதம் வெயிட் பண்ணணும்னு. ஐயோ ஏன் அதில் எடுக்கிறோம், நம்ம ரெடி கேஷில் எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி கேஷ்லேயே எடுத்தா. அப்போ அன்னைக்கு எடுக்கிறாங்க, நம்ம மூணார் போயிடுவோம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு புருஷன் மைசூர் போயிட்டா. இங்கே இருந்தா கூட வர சொல்கிறோம். மைசூர் போயிட்டோம். நாங்கள் மைசூரில் இருக்கோம். ஃபோன் பண்ணோம், மைசூரில் இருக்குங்கிற. என்னடி அப்புறம் நம்ம கேட்குறேன், என்னடி கார் எடுக்கணும்ரா அப்படின்னா, நீ எடுங்க அப்படின்ட்டு போயிட்டா. அதுக்கப்புறமா அந்த காரில் மட்டும் ஏறி வரணுமா. அதாவது அந்த ஸ்பாட்ல படுற கஷ்டம் படமாட்டான். அதுக்கப்புறமா பெனிஃபிட் மட்டும் அனுபவிச்சு. என்கிட்ட எந்த விதத்துல நான் தப்புன்னு அவ பேசுறானே எனக்கு தெரியல. நான் ஒருத்தருக்கு அவசர ஆபத்துக்கு கை. அதனாலதான் நீங்க இப்ப இந்த புலம்பிட்டு இருக்கீங்க. அவெல்லாம் அந்த புலம்பாத காரணம் அவ என்னைக்காவது இந்த மாதிரி புலம்பிடுவாளா? அவ எனக்கு மட்டும் இல்ல, புருஷனுக்கிட்டையுமே அப்படிதான் பண்றா. ஆமா, அவங்க என்னைக்காவது ஒரு நாள் ஏதாவது மாத்தி வேணும்னு நினைச்சு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பாவம் நினைச்சிட்டு அம்மா வேணும் அப்படின்னு நினைச்சு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நினைச்சிட்டு அவங்க இனிமே நம்ம சண்டை போடக்கூடாது, நமக்கு இதே குடும்பம்னு ஆகி போச்சுன்னு அவங்கதான் அனுசரிச்சு போறாங்க. ஆமா, இவனா அப்படியே தான் இருக்கா. டோட்டலி அவ மாறவே. அவன் அதனாலதான் சொல்றேன், அவ உங்ககிட்டயும் சரி அவங்க கிட்டையும் சரி ஒரே மாதிரி தான் இருக்கா. ஒரே மாதிரி தான் எப்பவுமே அவங்க பண்ணது அவளுக்கு பிடிக்கலன்னு வச்சுக்கோங்க, அவங்கள வேற மாதிரி பேசிடுவா, அந்த மாதிரி பண்ணிடுவா. கோவம்னாக்க வீட்டுல தோசை ஊற்றி கொடுக்கறது இல்ல. அது எப்படி தோசை ஊற்றி கொடுக்க மாட்டா, எதுவும் டிஃபன் பண்ணி காலை டிஃபனும் பண்ணி கொடுக்கறது இல்ல. சரிங்க, அவங்கதான் வேலைக்காரி வச்சிருக்காங்க, அவங்க வீட்டு கஷ்டம் ஜாம எல்லாம் என்ன, அவங்க வீட்டு கஷ்டம் எல்லாமே. இவளுக்கு வேற சம்பளம் வேற மாசம் போட்டுக்கிட்டு
இருக்காங்க. அப்படி இருக்கையிலையும் அவங்களுக்கு காலை டிஃபன் பண்றதுல நைட்டு தோசை ஊற்றி கொடுக்குறதுல ஏதாவது சின்ன கோவம்னா கூட அம்மாட்ட போறேன்னு ஏதாவது சொன்னான்னா கூட அவங்களுக்கு பண்றதுல அவங்க வெளியே போயிடுறாங்க சாப்பிட. இதே சமயம் 2 நாள் ஆயிடுச்சுன்னா அவளுக்கு இங்க வீட்டுல சாப்பிடுறது பிடிக்கல அப்படின்னா நைட்டு தாரணேஷை விட்டு அப்பாவிட்ட போய் வெளியில போய் சாப்பிடலாமான்னு கேளு அப்படின்னு தாரணேஷும் உடனே போய் அப்பா வெளியே சாப்பிடலாமாப்பா இங்க சாப்பிட்டு போர் அடிக்குது அப்படின்னு கேட்கிறேன். உடனே இவங்க சரி வாங்க எல்லாரும் போவோம் அப்படின்னு சொல்லி இவங்க அவங்க வீட்டு காசு அவங்க தான் இழிச்சு வயாகிறாங்க. அவங்க உடனே கூட்டிட்டு போயிடுறாங்க. என்ன அவங்க முதல்ல சொன்னாங்க எங்க அம்மாவை தான் நான் ஃப்ளைட்ல ஏற்றணும் ஃபர்ஸ்ட் அப்படின்னாங்க. ஆனா எங்கே முடிஞ்சிச்சு, அம்மாவை ஏற்றவே இல்லை, பொண்டாட்டி பிள்ளைய தான் ஏற்றுறாங்க. வேற வழியில் அவங்க பிள்ளைக்காக மாறிட்டாங்க. வைராகியத்தை பூரா தளர்த்திட்டாங்க. அப்படியே தான் இருக்கா, அப்படியே தான் இருக்கா. அதனால இவ கேரக்டர் இப்படிதான். கேரக்டர். ஆனா எனக்கு கீழே ஓரளவு ஒழுங்கா தான் இருந்தா. என்கிட்ட கீழே இவ்வளவு இதுவா இல்லை, இப்பதான் ரொம்ப ரூடா இருக்கா. முன்னாடி எனக்கு கீழே ஓரளவு இதுவா இருக்கா. தாரணேஷா அவங்க அப்பா வந்து விட்டு தாரணேஷா அம்மா பேச்சு அசையவே இல்லை. அம்மானா அப்படி ஒரு உருத்தா நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அம்மா சொல்றது அவன் பெருசா போனாலும் அப்படித்தான் இருப்பேன், மாற மாட்டேன். அவனுக்குன்னு லைஃப் வந்தாலும் மாற மாட்டேன். அது அவளுக்கு ஒரு கிஃப்ட் மாதிரி கிடைச்சது. இப்போ தாரணேஷை வச்சுதான் அவள் காய் நகர்த்திட்டு இருக்கா. தாரணேஷை வச்சுதான் அவள் அந்த அளவுக்கு அவங்கள்ட்ட பண்ணிக்கிட்டு இருக்கா. எனக்கு அது கஷ்டமா இருக்கு மனசுக்கு, இப்படி டக்குன்னு மாறுறதெல்லாம். சோழ அந்தாச்சு கூட பெட்ரோல் இருக்கு அவங்களுக்கு இல்லை. அவங்கள்ட்டையும் நீங்கள் இன்னும் க்ளோஸில் போனீங்கன்னா தான் எல்லார்ட்டையுமே அவங்க வாழ்றாங்கன்னா இந்த மாதிரி கேரக்டர் இருக்கனால தான் வாழ முடியும். கெட்டவன் வாழ்றேன், நல்லவன் மனசால நிம்மதி இல்லாம அலைகிறேன். இப்போ நீங்கள்லாம் அதனால தான் இப்போ நேற்று நீங்கள் இவ்வளோ நேரம் புலம்புனீங்களே. புலம்புறதுக்கு காரணம் நான் தான் யோசிச்சு பார்த்தேன். ஐயோ அவனை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. நான் வரவான்னு கேட்டா என்னது நீ சொல்றா, நீ வரியா, நீ எதுக்கு வர, இப்ப நீ எல்லாம் வராத, என்னமோ பேய் பிசாசு வராது. இல்ல நீங்க அதுக்கு வந்து ஆம்பளை மாதிரி இல்லை. நீங்க வெளியே போய் சாப்பிட்டுக்கிட்டு சாப்பாட்டுக்கு அவ கையை எதிர்பார்க்காம இருந்த மாதிரி உனக்கு பண்ணி போடணும். என்னால முடியாது அப்படிங்கிற. நீங்க இப்ப 3 வேளையும் வேலை பார்க்க மாட்டேங்கிற. நான் அன்னைக்கெல்லாம் போன அன்னைக்கு பிரியாணி போடலையா, வேலை பார்க்கலையா? நான் தானே அன்னைக்கெல்லாம் வேலை பார்த்தேன். நீங்க நம்ம அன்னைக்கு போன அன்னைக்கு பிரியாணி போட்டு தொட்டுக்கு வச்சு வேலைக்காரமா வர்றதுக்கு முன்னாடி நான் தானே சமைச்சேன் வீட்டுல. நீங்க செஞ்சது கூட நன்றியே இல்லைன்னா என்ன அர்த்தம்? இல்ல எது செஞ்சாலும் நம்மளோட நன்றியோட நினைக்கவே மாட்டாங்க. இவங்களுக்கு எல்லாம் செய்யறது வேஸ்ட் உண்மையில. ஆமா. ஆனா அவங்க அப்படித்தான் சொல்றாங்க. எது நீ செஞ்சேன்னு சொல்லியிருக்கியா, யாரையுமே நீ செஞ்சான்னு சொன்னதே கிடையாது. நான் பார்த்தேன்னு சொல்லியிருக்கியா கிடையாது, உங்க அம்மா பார்த்தான்னு சொல்லியிருக்கியா கிடையாது, யாரு பார்த்தான்னு சொல்றதே கிடையாது. கேரக்டர் அப்படித்தான். என்னென்ன மம்மி ஆக்கியிருக்கோம்? வெங்காயம் காய்ஸ், தக்காளி. இந்த பிள்ளைய அப்படிதாங்க கொஞ்சமாக ஃப்ரெண்ட்ஸ் சமைக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் போய் ஃப்ரெண்ட்ஸ் காலையில் சுட சுட இட்லி, காலையில் டிஃபன் இட்லி, வெங்காய கொசு. மதியத்துக்கு சுட சுட சாதம், இந்த பீன்ஸ் கூட்டு, இது முட்டை குழம்பு. இதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்மகிட்ட லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட். வாங்க சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.